கேரட் தயிர் பச்சடி. ஹாய் ஹலோ வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். அருமையாக சட்டுன்னு ஒரு கேரட் தயிர் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வரீங்களா? இந்த கேரட் தயிர் பச்சடின்றது தின்ன திகட்டாத, சுவையில் எந்த குறையும் இல்லாத ஒரு அருமையான பச்சடியாக இருக்கும். இதை சாதம், சப்பாத்தி எதுக்கு வேணாலும் இதை தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். செஞ்சு தான் பாருங்களேன் இந்த முறை. இந்த கேரட் தயிர் பச்சடின்றது ரொம்ப சுலபமாக சீக்கிரத்தில் செய்யக்கூடியது. முதல்ல வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும். நிறைய எண்ணெய் ஊற்றணும்லாம் தேவையே இல்லை. இதுக்கு ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நல்லா எண்ணெய் சூடானதும் கடுகு மற்றும் உளுத்தம் பருப்பு. கடுகு வெடிக்க தொடங்கினதும் பச்சை மிளகாய் மற்றும் இஞ்சி, கருவேப்பிலை இலைகள். இப்போ நம்ம திருக்கி வைத்திருக்கிற கேரட் அல்லது பொடியாக அரிஞ்ச கேரட்டை கூட இதுக்கு உபயோகப்படுத்தலாம். இதுக்கு பச்சை மிளகாய் இஞ்சி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் காஞ்ச மிளகாய் அல்லது மிளகாய் தூளை தவிர்த்துட்டு இதை மட்டுமே உபயோகப்படுத்துங்க. உப்பு தேவையான அளவு போட்டாச்சு. இதை நல்லா கிளறி விட்டுட்டு இது நல்லா வதங்கிடுச்சு இல்லைங்களா? ஒரு சிறிதளவு, கிட்டத்தட்ட ஒரு தேக்கரண்டி அளவு தான் வரும், தண்ணியை இதில் ஊற்றி மிதமான தீயில வச்சுட்டு மூடி ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் அவ்வளோதான். அதுக்கு மேலே இதுக்கு நேரம் ஆகாது. அது வரைக்கும் மட்டும் மிதமான தீயில இது இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஆற விட்டு நம்மளுடைய தயிரை சேர்த்துடலாம். இப்போ சரியாக 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? நம்ம ஒரு தேக்கரண்டி அளவு தான் ஊற்றணும். அதனால் மொத்த தண்ணியும் உறிஞ்சு நல்லா மெத்துன்ற தன்மைக்கு வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை எடுத்துட்டு இதனுடைய தன்மை கொஞ்சம் நேரம் ஆறணும். சூடு கொஞ்சம் ஆறணும். ரொம்ப சூடாக இருக்கும்பொழுது தயிர் சேர்த்திங்கன்னா என்ன ஆகும்? தயிர் தெரிஞ்சிட்டு தனியாக நிற்க ஆரம்பிச்சிடும். அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறும்பொழுது நம்மளுடைய தயிர் எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது நல்லா சூடு ஆறிடுச்சு. நம்மளுடைய தயிர் இது கூட ஊற்றிடலாம். சுவையான நம்மளுடைய கேரட் பச்சடி தயார். என்ன நம்மளுடைய சுவையாக எப்போவுமே கேரட் வச்சு பொரியல் பண்ணி பார்த்துருக்கோம். நம்ம இப்போ ஒரு பச்சடியும் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்களா? செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை பீஸா என்றும் உங்கள் அமைக்கமாயிட்டு இருக்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.